நவீன் பிரீதி ஸ்டெல்லா திவ்யராஜ் சனந்தபுரியாவும் பிறந்த நாள் கொண்டாடும் லாசர் அமல் ததையும் உள்ளதற்காகவும் நினைத்த காரியம் நடைபெறவும் இதை வழிமறித்த பால் அமுத ஸ்ரீலா சகாயதி ஜோசப் பாபு ரெஜினா நதா வின்சென்ட் ஜோசப் ஏகேடி செல்வம் இவருடைய ஆங்கிலே பாட்டிக்காகவும் வேறுடைய கருத்துக்கள் நிறைவேற என்பதற்காகவும் இந்த முன்னோடியை ஒப்புக்கொள்ளப்படுகிறது. தந்தையாக தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு இறைவாக்கினர் எசாயா வழியாக அந்த மெசியா எப்படிப்பட்ட மெசியாவாக வருவார் என்பதை என்னுடைய வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியின் வரங்கள் நிறைந்த மெசியாவாக அவர் தோன்றுவார் என்ற செய்தியை இன்றைய திருவழிபாடு நமக்கு கொடுக்கிறது. எனவே ஆவியின் அபிஷேகத்தோடு நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த புனித வழியை பங்கு பெறுவோம். இந்த புனித வழியை தகுதிய முறையை பங்கு பெற தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எண்ணி மனவருத்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம் இறைவனுக்கு அழைத்து செல்வதாக. எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எங்கள் துன்பத்தில் உமது இரக்கத்தின் உதவியை தந்தருளுகின்றோம். வரவிருக்கும் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பழக்க வழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவருடைய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல்
ஞானம், மெய் உணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவர் பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவர் கண்டி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியவரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் உடையவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் இவரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் சிறுமதி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். ஆட்டுக்குட்டியோடு சிறுத்தைக்குட்டி படுத்துக் கொள்ளும். கண்ணும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும். பச்சில குழந்தை அவர்களை நடத்தி செல்லும். பசுவும் கழுதையும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் வாட்டை போல் வைக்கும் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியப்பாவின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியின் வலையில் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு இழைப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் நீரினால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்கள் சின்னமாய் விளங்கும் ஈசாயின் பேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர்கள் இடைப்பாடும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பதில். ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமாதானம் தலை தோன்றும். கடவுளை அரசருக்கு போது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அடையும். அரச மனிதரிடம் உமது நீதியை விளங்கி செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பதில். அவர் காலத்தில் நீதி தலை தோன்றுவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பதில். நம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளின் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பதில். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவதாக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பெயர் பெற்றவர் என வாழ்த்துவாராக. பதில். அனைவரும் எழுந்திருப்போம். Hallelujah.
அக்காலத்தில் இயேசு தூய ஆவியினால் பேருரை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உன்னை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை அழைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறிந்தார். தந்தை யாரும் மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர்களுக்கு திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண்பிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் நல்வாக்கு. Praise God. Praise God. Praise God. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே மகிமை. இயேசுவே ஆராதனை. ஹalleluya. ஹalleluya. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய அறிவு நிலையை வாழ்வை பங்கு கொடுக்கிறது. யோவான் நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். நிலை வாழ்வு என்பது தந்தையாகிய உண்மையும் நீர் அனுப்பிய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து விசுவசிப்பதே நிலை வாழ்வு. ஆக இறைவனை பற்றிய அறிவுதான் நிலை வாழ்வாக இருக்கிறது. ஆக இந்த அறிவு என்பது தூய ஆவியானவரால் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அறிவு என்பது உலகத்திலே நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற அறிவு அல்ல. என்றால் உலகத்தின் அறிவு என்பது புத்தகங்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லது அனுபவங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இவையெல்லாம் நமக்கு நிலை வாழ்வை தருவதில்லை. ஆனால் அறிவு என்பது தூய ஆவியானவருடைய கொடையாக இருக்கிறது. இந்த அறிவு என்பது தந்தை யார் என்று வெளிப்படுத்துகிறது. இந்த அறிவு என்பது அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த அறிவு என்பது நாம் விண்ணுலகின் அந்த நிலை வாழ்வை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாக இருக்கிறது. என்றால் அறிவு என்பது தூய ஆவியானவரின் கொடையாக இருக்கின்றது. இத்தகைய இந்த ஆவியானவரின் கொடையை தாங்கியவர்களாக மெசியா இந்த மண்ணுலகிலே தோன்றுவார். எனவே அவரை அறிந்து கொள்வதுதான் வாழ்வின் வழியாக இருக்கிறது. எசையா புத்தகத்தை ஆண்டவர் சொல்வார், என் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதனால் என்றால் கடவுளை பற்றிய அறியாமையால், கடவுளை பற்றி அறியாமையால் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதோ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று எசையா இறைவாக்கினை ஆண்டவர் அழைப்பார். The people are dying without the knowledge of God. கடவுள் யார் என்ற அறிவில்லாத மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வருகின்ற இந்த மெசியா எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், அவர் எவ்வாறு தூய ஆவியானவருடைய இந்த கொடைகளை தாங்கி வருகிறாரோ அதே போல அதே ஆவியானவரின் கொடைகளை நாமும் தாங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அபிஷேகத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அது ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற மெசியாவாக அவர் தோன்றுவார் என்று சொல்கிறார். எனவே அவருடைய அந்த ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை என்று முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாத்திற்கும் ஒரு எதிர்மாறான ஆட்சியாக இருக்கும். அப்படி என்றால் இந்த உலகம் நினைக்கின்ற ஆட்சிகளுக்கு எதிர்மாறான ஆட்சி, இறையாட்சிக்கும் இந்த உலகத்தின் ஆட்சிக்கும் நேர் எதிர்தான். ஆக நாம் இந்த உலகத்தோடு ஒட்டு உறவோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது ஒரு பாவமான வாழ்க்கை. யோவானின் திருமணத்திலே 4வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். இந்த உலகத்தோடு ஒப்புரவு வாழ்வது, இந்த உலகத்தின் போக்கின்படி வாழ்வது கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம் என்று சொல்கிறார். அது சாத்தானுடைய வழி என்று சொல்கிறார். ஆக உலகமும் இறைவனுடைய ஆட்சி எப்பொழுதும் வேறு வேறுதான். ஆக இந்த உலகத்தை நாம் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு மனிதனாக
அவர் வருவார், வந்து இந்த ரோமை மன்னத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர் அரசாட்சி செய்வார். இந்த ஆட்சியிலே அமைதி இருக்கும். போரின் தலைவர் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போரற்ற பிரச்சனைகளற்ற ஒரு ஆட்சியை அவர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், போரற்ற ஆட்சி அல்ல, மாறாக பாவமற்ற ஆட்சி, மக்களிடையே அமைதி நிலவுகின்ற ஆட்சி. எப்படிப்பட்ட அமைதி? நாம் எதிர்பார்க்காத, நினைக்க கூடாத, கற்பனை செய்ய முடியாத ஒரு ஆட்சி என்று சொல்கிறார். காரணம், அவர் தூய ஆவியின் கொடைகளோடு வருகிறார். அவர்களே தூய ஆவியாக நிறைந்திருப்பார். அழகாக தூய ஆவியினுடைய அந்த 7 கொடைகளையும் இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். ஞானம், மெய்யறிவு, அறிவு, திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்சம், இந்த 7 கொடைகளை அவர் தாங்கியவராக இருப்பார். அப்படி அவர் வருகின்ற பொழுது அவரது ஆட்சியிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும்? கற்பனைக்கு எட்டாத காரியங்கள். ஓநாயும் ஆடும் ஒன்றாயிருக்கும். ஏனென்றால் ஓநாயுடைய வேலையை ஆட்டை தின்பதுதான். ஆனால் அவை 2 ஒன்றாயிருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றாய் வேண்டி இறையும். சிங்கத்துடைய வேலை அந்த பசுவை அடித்து தின்பதுதான். அதுதான் அதற்கு உணவு. ஆனால் அந்த சிங்கமானது பசுவை போல வயிற்றோடு தின்னும். ஒரு குளத்தை என்ன செய்யும் என்றால், பாம்பின் கூண்டிலே அது குஞ்சிலே கையை விடும். ஒரு சிறிய குழந்தை இவை எல்லாவற்றையும் வளர்க்கும். காரணம், வலிமை அற்றவை வலிமையாய் மாறும். ஆக இந்த உலகத்திலே வலிமை அற்றவை என்று எதை நடத்திக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் வலிமையாய் மாறும் என்று இறைவன் சொல்கிறார். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் மலையிலே துள்ளி விளையாடும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு என்றால் எங்கும் அமைதி, மனிதர்களிடையே அமைதி, இயற்கைக்கிடையே அமைதி, விலங்குகளுக்கு மனிதர்களுடைய அமைதி, விலங்குகளுக்கிடையே அமைதி என்றால் படைப்பிலே எல்லாம் அமைதியாக இருந்தது. படைப்பு தொடக்கத்திலே இயற்கையும் மனிதனும் விலங்குகளும் என்றுதான் ஒன்றாக இருந்தார்கள். எந்த விலங்குகளும் மனிதனுக்கு தீங்கிழைக்கவில்லை. எந்த விலங்குகளும் இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடவில்லை. இயற்கை மனிதனுக்கு எதிராக இருந்ததில்லை. ஆனால் எப்பொழுது பாவம் நுழைவதோ அப்பொழுது இயற்கை மனிதனுக்கு எதிராக மாறியது. ஆண்டவர் சொன்னார், ஆதாரம், நீ கஷ்டப்பட்டு வேலை செய்து இந்த இடத்திலே நீ விதைப்பாய், அது உனக்கு முள்ளை கொடுக்கும், அது உனக்கு விளைச்சலை கொடுக்காது. காரணம், அது சாபத்தின் அடையாளம். ஆக இந்த மனிதனுக்கு விலங்குகளுக்கிடையே பயம், மனிதனுக்கிடையே பயம் உண்டானது. பாவம் மனிதனையும் இயற்கையையும் மனிதனுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் விலங்குகளையும் பிரித்தது. பாவத்தின் விளைவுதான் இவையெல்லாம். ஆக பாவம் இல்லாத ஆட்சியிலே ஆவியானுடைய அந்த அபிஷேகம், ஆவியானுடைய அமைதி எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நிச்சயம் நடக்கும். எனவே இந்த அறிவு என்பது அது குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று நினைச்சிருக்கிறார் சொல்கிறார். ஆண்டவரை பற்றி, தந்தையை பற்றி வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட தந்தை? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். முதலிலே தந்தை என்பவர் அவர்தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், அவர்தான் அதிபதி. இரண்டாவதாக இந்த தந்தை எளிய உள்ளத்தோடு தன்னை வெளிப்படுத்துகிறார், எளிய உள்ளத்தோடு தன் மகனை வெளிப்படுத்துகிறார். ஆக எளிமையான உள்ளம் என்றால் கர்வம் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை. எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை என்றால் நாம் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் கர்வம் உள்ளவரை எதிர்க்கிறார், அடிக்கிறார். தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஆக தாழ்ச்சி என்பது கடவுளுடைய அந்த அன்பை பிரதிபலிப்பதாக, கடவுளின் பிரசன்னத்தை பிரதிபலிப்பதாக, கடவுளை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. தாழ்ச்சியான உள்ளம் கொண்டோருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆக இது தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்கள் யார்? தன் சீடர்களிடம் சொல்கிறார், குழந்தைகளாகி உங்களுக்கு, குழந்தை உள்ளம் படைத்த உங்களுக்கு கடவுள் திருமுகத்தை, தனது கடவுள் திருவுளத்தை நிறைவேற்றியிருக்கிறார். என்ன திருவுளம்? மகனை தன் கண்கூடாக பார்ப்பதற்கு. எத்தனையோ இறைவாக்கினர் பார்க்க நினைத்தார், மெசியாவை பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த சிலர்களுக்கு அவரை பார்க்க, தொட்டு உணர, அவர் வார்த்தையை கேட்க கொடுத்து வைக்கப்பட்டிருந்தால் சாதாரண எளிய உள்ள படைத்தவர்கள். அப்படிப்பட்ட சிலர்களை பார்த்த ஆண்டவர் இறைவனுக்கு நன்றி சொல்கிறார். தந்தை எளியவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், தன் மகனை வெளிப்படுத்துகிறார். எனவே எளிய உள்ளம் கொண்டவர்களாக ஆவியினுடைய அந்த இயல்புக்கேற்ப வாழ்வோம். ஆவியானவரின் செயல்பாட்டை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று பவுல் சொல்லுவோம். அது ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை செயல்பட வைக்கிறார்.
தாவியானவருடைய செயல்பாட்டுக்கு நம்மை நாம் செவி கொடுப்போம். அவரின் செயலுக்கு நாம் வாழ்வோம். இறைவனுடைய இந்த மகிழ்ச்சியை இறைவை அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நிலை வாழ்வு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் தாழ்ச்சியுள்ளவர்களாக வாழ்வோம். அப்பொழுது இறைவனுடைய இந்த ஞானத்தின் இறைவின் நிலைப்பாட்டின் அறிவானது ஆகிய கொடையான நன்மை வெளிப்படும். ஆமென். ஆண்டவரே, தாழ்மையான வேண்டுதலுக்கும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு எழுதுகிறோம். உம்மிடம் வந்த அந்த போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருளியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யானவை தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேரமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீ வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படுவதை வாக்களித்த மீட்பை உமது கொடைகளை பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் முதன்மை மாணவர்களோடு அறிவுரை அமர்வோடு தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அணி அனைத்தோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது:
தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உடல் கடிந்து நினைத்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து வேண்டும் மக்கள் தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு என் இரத்தத்தின் கிண்ணம், இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சொல்லப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதன் மொத்தத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என என்னை ஏற்றுக்கொண்டே நிறைய நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று செலுத்த வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரின் உலகிற்கும் வரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கொண்டோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்கனாகிய பீட்டர் எல்லா திருநிலையும் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவுபட செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியிலும் ஏற்றனும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகில் முதல்வராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாம் இடை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தூய ஆவியார் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படையால் சென்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது ஆட்சி உமது திருவுள்ளம் என்று எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது ஆண்டவரே, தீமை அனைத்திற்கும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். உமது இனத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமே நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றி பழித்தருகிறார் என்று வாழ
வாழ்வை ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்கிறோம். கிறிஸ்தின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுக்கு செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுக்கு செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுக்கு செம்மறியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதோ என்னுடைய செம்மறி தன்னை கொடுத்து நம்மை வாழ வைக்கின்றனர். உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இது செம்மறி விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டு உணவினால் நிறைவற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் உலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை கற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். எங்களால் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் சிறப்பான நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மருத்துவமனையிலும் நமது இல்லங்களிலும் நோயோடு இருக்கின்றவர்கள், வேதனையோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டும் என்று இந்த வேலையை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உங்களை காப்பாற்ற உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகள், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. தூய ஆவியின் அபிஷேகத்தோடு வாழ தந்தையின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியரும் சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும்.